வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அப்ப பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் தான். அந்த கோல யோகம், யுவ யோகம், சூல யோகம், கேதார யோகம்னு சொல்லப்பட்டது பொதுவா. சொல்லக்கூடிய அந்த கோல யோகம், எல்லா கோள்களும் ஒரே ராசியில இருக்கிறது. 7 கோள்கள், ராகு கேது இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். ஏன்னா இந்த 7 கோள்களும் ஒரே ராசியில இருந்தது 1962 பிப்ரவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி இருந்துச்சு. 5/6 அதை சேர்ந்து இருந்தது. அது ஒரு கோல யோகம்னு சொல்றாங்க. நல்லதே கிடையாது, நல்ல பலன்களே கிடையாது. எது எடுத்தாலும் அது கெட்டு போகும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இதுல நான் பார்த்ததுல ஒரு சிலர் லக்ன பாவ ரீதியாக நன்றாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அந்த கோல யோகத்துக்கு யோகம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா யுவ யோகம்னு சொல்லி 2 ராசியில 2 ராசி அல்லது பாவத்துல கோள்கள் இருந்தால் அவையும் மனிதர்களுக்கு நற்பலன் தருவதில்லைன்னு பொது பலனா சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தாப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா சூல யோகம். 3 ராசிகளுக்குள்ள கோள்கள் நிக்கிறது, 7 கோள்களும் இருந்தால் அது சூல யோகம். அதுவும் அவங்க அந்த ஜாதகருக்கு எந்தவித நன்மையும் தருவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. இது பிரகஜாதத்துல இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மற்ற பழைய புக்குகள் எல்லாம் வந்துடும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பாவம் ராசிகள்ல கோள்கள் இருந்தால் கேதார யோகம், அது அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆக முதல்ல சொல்லப்பட்ட அந்த கோல யோகம், யுவ யோகம், சூல யோகம் எல்லாம் நற்பலனை தரலைன்னு சொல்லும் போது நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கிறோம். பாவக ரீதியாகத்தான் பலன்கள் தருதே தவிர, அங்கு பாவங்கள் 7 கோள்கள் ஒரு நேரத்துல இருக்கப்ப பாவம் நடுவுல விழுந்து அங்கிட்டு ஒரு பாவம் இங்கிட்டு ஒரு அமைப்பா மாறுதுன்னா பலன்கள் அழகாக மாறி நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையில இருக்காங்க. பார்த்திருக்கிறேன். தசாபுத்தி அடிப்படையிலையும் நட்பலன்கள். பட் அது லக்ன பாவத்துக்கு 6, 8, 12 இல்லாம இருக்கணும். அதுல இருந்தா அது சிக்கிக்கிரும், பிரச்சனையாகும். மற்றபடி வேறும். ஏன்னா இதெல்லாம் பாவகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பலன்கள் தான். அப்படித்தான் இத ஆய்வு செய்யும் போது தீர்மானிக்க முடியுது. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 2 ராசியில இருக்கக்கூடிய யுவ யோகம், இதுவும் அப்படியேதான். 2 கட்டத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பெறும்போது அது லக்னத்துக்கு பாவ ரீதியாக அது மாறி அவர்கள் எதிர்கால திசாக்கள்ல நற்பலனை முழுமையாக அனுபவிக்கிறாங்க. அதற்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா சூல யோகம், அதுவும் 3 ராசி 3 பாவத்துக்குள்ள கோள்கள் நின்றால் சிரமம், நற்பலனை அவர்கள் அனுபவிக்க முடியாதுன்னு ஜோதிட சாத்திரம் பிரகஜாத்திர சொல்லி இருக்கு. பட் நாங்க என்ன முடிவுக்கு வரோம்னா 3 ராசிங்கிறீங்க, அதே சூல யோகத்துல பிறந்தால்தான் நான். எனக்கு லக்னத்துல 1ஆம் பாவத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 2ல குரு, புதன், சனி, 3ல சந்திரன், 7 கோளும் 3 பாவத்துலதான் நிக்குது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு சூல யோகம் கிடைக்குதுங்கிறீங்க. சூல யோகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எந்தவித நற்பலனையும் சொல்லல. அவர் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாரு, சோம்பேறியா இருப்பாரு. அதே சமயத்துல சடனா ரைஸ் ஆவாரு, ஃபால் ஆவாரு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. நமக்கு ஃபால் எல்லாம் கிடையாது, நம்ம ரைஸ் தான். நம்ம அழகா வந்தோம் அப்படியே ஜோரா இந்த ஜோதிட உலகத்துல பேராசிரியர் அற்புதமான வேலையெல்லாம் கிடைச்சிச்சு, செஞ்சிச்சு, வந்தோம், நிம்மதியா இருந்தோம். அதிகமான சம்பளங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளாம் மரியாதையா ரெசிக்னேஷனை போட்டு வந்துரும்லான்னு வந்தாச்சு. ஏன்னா பிஏ படிக்க ஆள் இல்லை. பிஏ படிக்கிறதுக்கு அவங்க +2 வேணுங்கிறாங்க. +2 படிக்கிறவன் எதுக்கு அஸ்ட்ராலஜி படிக்க வர, வேற ஏதோ தொழில் பண்ண ஓடிடுவானு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரல. நம்மளும் இவங்க சொல்ற சட்டப்படி எல்லாம் பெருசா பீரியட்ஸ் வச்சு நடத்த முடியாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எளியோர்கள் எங்கெங்கயோ கத்துத்தாரேன்றாங்க, போறாங்க. நம்மளும் கத்து கொடுக்குறோம், படிக்கிறாங்க, போறாங்க. பட் அதே சமயத்துல இது செல்ஃப் என்டர்பிரனர், தானாவே ப்ரொஃபஷனா நம்மளா செய்யணும்.
அப்படிங்கிறப்ப இங்க அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துகிட்டு எல்லாம் பணி ஆற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 20 வருஷம் சர்வீஸ்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஒண்ணும் நடக்காதுன்ட்டு வெளியே வந்தாச்சுன்னு வைங்க. மற்றபடி அது எனக்கு ஃபால் கிடையாது, அது எனக்கு ரைஸ். காரணம் என்னன்னா, நான் ஜோதிடத்துறையில மக்களுக்கு எஜுகேட் பண்ண வந்துட்டேன். போட்டிருக்க ஆயிரக்கணக்கான வீடியோல மக்களுக்கு சொல்லாத கருத்தே கிடையாது. முதல்ல தவறுகள் சொன்னேன். இப்ப எல்லாம் வீடியோல வாட் இஸ் ரியல் அஸ்ட்ராலஜி, அது எது சரி எது தவறுன்றதை சொல்றேன். அப்ப சொல்லும் போது இந்த கோல யோகம் சொல்லக்கூடிய அனைத்து கோள்களும் ஒரே ராசியில இருந்தால் அவர் கெட்டு போவான்னு சொல்வது மறுக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதே மாதிரி யுவ யோகம் சொல்லக்கூடிய 2 ராசிகள்ல கோள்கள் நிற்கும் பொழுது அவருக்கு தீய பலன்கள் நடைபெறும், அதுவும் இல்ல. அதே மாதிரி 3 ராசிகள்ல இருக்கும்போது சூழ யோகத்துல இருப்பவர் அவரும் தீய பலன்களை அனுபவிப்பார் இல்ல. எல்லாமே அது மாறி இருக்குது. அந்த பலன்கள் எல்லாம் இன்றைக்கு அடிபட்டு இருக்கு. எனவே இந்த கோல யோகம், யுவ யோகம், இந்த சூழ யோகத்தினுடைய தீய பலன்களை நம் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பாவகப்படி அவங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி இருப்பாங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொன்னாலே போதுமே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. சூழ யோகத்துக்கு என் ஜாதகம் போதும். நாங்க அழகா வந்தோம், இருந்தோம், பார்த்தோம், அப்படியே எங்க வாழ்க்கையை நடத்துறோம். சூப்பரா நடத்துறோம். ஒன்றும் எந்த ஒரு குறையும் இல்லாம அற்புதமாக வாழ்க்கையை நடத்தி ஜெயிச்சுட்டு வர்றோம். எனவே நமக்கு அதுல ஒரு இது கிடையாது. அந்த அந்த 3 யோகத்திலையும் அந்த பாவகங்கள் குறிக்கிடும் போது பலன்கள் வேறுபடக்கூடிய தன்மையில மனிதர்கள் நற்பலன்களையும் அனுபவிக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர முடியுது. இதை உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஜோதிடர்கள் இந்த இந்த தொடக்கத்தை பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நமக்கு பக்குன்னு ஆயிடும். என்னடா நம்ம ஜாதகம் நல்லா நாம போயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. ஆய்வுப்படி உங்களுக்கு பாவக ரீதியாக பணிகள் செய்யும் போது அற்புதமான நற்பலனை நீங்க அனுபவிப்பீங்க. நன்றிங்க.